இருக்கு, சரக்கு மோபிள் ரெடி பண்ணி வைங்க. பத்தரேன்னு சொல்றேன். சார் சார் ஏன் சார் அடிக்கிறீங்க? ராஜு ஐயா, ரோட்ல ஒரு பய தெரியக்கூடாது. இன்னும் 2 நிமிஷத்துல இந்த ஏரியா பூரா கிளியர் ஆகணும். பாத்துக்கிறேன். கிளம்பு, கிளம்பிக்கிட்டே. யோ, போஸ்ட் பேப்பர் எவ்வளவு நிறைய படிப்ப? போகல நேரா போ நேரா. வாங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? சுடு தண்ணி கொடு, வாங்கி மூஞ்சில ஊத்துறா. ஐயா பூஸ்ட். என்ன காபி டீ கொடுத்து கரெக்ட் பண்ண பாக்குறியா? இல்லண்ணே, இந்த போர்டு பெஞ்ச் எல்லாம் எடு, டக்குன்னு எடு. தூக்குறா, புடுறா. என்ன படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியா? இறங்கி போய் கிளிங்கயா. யோ சங்கர். ஐயா, நேத்து நைட் ரவுண்ட்ஸ் நீ தானே வந்த? ஆமாங்கய்யா, நானும் பாஸ்கர் தான் ரவுண்ட் போனோம். ரவுண்ட்ஸ் வந்தீங்களா போனீங்களா? ஐயா, நைட்ல எவனும் வந்து ஓட்டலைங்கய்யா, காலைல 5 மணிக்கு தான் எவனோ வந்து ஓட்டிட்டேன். யோ பேசாம போயிடு, அப்புறம் அசிங்கமா வாயில வந்துடும். வாயில வந்தாலே அசிங்கம் தான். போலீஸ்ல சேர்ந்து ஏதாவது கிளிக்கலான்னு வந்தா போஸ்டரை கிளிக்க வராங்க. சாமந்தி சார், என்ன பண்றமா? ஓரமா வைக்கிறேன் சார். ஆத்துல போட்டுறவா? அதெல்லாம் தப்பு. சீட்டுக்கு கீழே சொறி வை. சார், பின்னாடி வண்டி சீட்டுக்கு கீழே சுருட்டி வைமா. ஐயா, நான் வேணா ஆத்துல குதிச்சு சாக போறியா? ஏரியா விட்டு போயிடாதீங்களா? சிவகிரி, நீ ரோட்டுக்கு இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயும் நீ அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயும் நிக்கணும். கவனமா இருக்கணும். சரி, நல்லது. ஈஸ்வரி, தங்கராஜ் சார், நீ அந்த சர்ச்சு கிட்ட நில்லு. ஓகேங்கய்யா. நீ அந்த ஒயின் ஷாப் கிட்ட போய் நில்லு. யாராவது குடிச்சிட்டு தாரார் பண்ணா அடிச்சு தூக்கி. எவனாவது கிராஸ் பண்ணா கொன்றுவேன். இப்ப மணி 7. விஐபி வந்துட்டு போனோம்னா நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவேன். அது வரைக்கும் அங்க இங்க அசையாம நிக்கணும். யோ, இப்படியே கண்ணாடி உடைச்சிட்டு பின்னாடி விழுவேன்னு பார்த்தேன். சாரிங்கய்யா, நைட் டியூட்டி பார்த்தேன்ல, அதான். அதுக்கு தாளாட்டி தூங்க வைப்பாங்களா? அடைச்சி இறங்கு. நீருமா சாமந்தி. யோ, மூஞ்சிய கழுவிட்டு முழிச்சுக்கிட்டு நிக்கணும். இல்ல பாத்துக்கிறேன்யா. இந்த பொண்ணை வேற தனியா கூட்டு போறேன். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சார், ஈஸ்வரி அக்கா மொபைல் விட்டு போயிட்டாங்க. யோ, சுவிட்ச் ஆஃப் பண்ணி டாஷ்போர்ட்ல போடியா.
சரிங்க சார். ஐயா வழக்கமாக பாலத்துக்கு இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், நடுவில் 2 பேர்னு 6 பேர் தானே பாரப்படுவோம். 6 பேர் இல்ல 100 பேர் வந்தாலும் சாமந்தி சமாளிப்பா. ஒன்றும் பயப்படாத. அப்பப்ப நான் டச்சில் இருப்பேன். சரியா? போங்க போங்க, பாலத்தில் நிக்காம போயிட்டே இருங்கப்பா. போங்க. ஏய் வண்டி எடு. இருப்பா இறங்கிக்கிறேன். ஏப்பா போ போ. நேரம் பெரியவருக்கு விசில் ஊதிருப்பீங்க சார். ஏய் ஐயா வர, சீக்கிரம் வண்டி அடியா. போலாம். ரைட். அப்படியே வண்டி டைமுக்கு எடுக்கிற மாதிரி தான். ஏய் சார் காலங்காத்தால போடுற பாட்டடா இது. எஃப்எம் போட்டிருக்கேன் பாட்டை சார். நிறுத்தினா பூட்டை போட்டுமா. இந்த நிறுத்திடுறேன் சார். போ. சரி சார். செட்டை நிறுத்துறா. தங்கம். ஹலோ அம்மா. என்னம்மா? டிவி ஆஃப் ஆயிடுச்சுமா. அதுக்கு தான் 7:45 மணிக்கு அம்மா டிவில டைமர் செட் பண்ணி வச்சேன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல? ஆமாம்மா. கிளம்புறீங்களா? கிளம்புறேம்மா. வெரி குட் கேர்ள். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. 3 இட்லி சாப்பிட்டேம்மா. நான் பிளேட்டை கூட கிச்சன்ல வச்சிட்டேம்மா. ம் சரி. ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டீங்களா? ஸ்கூல் பேக் ரெடியா இருக்குமா? ம் சரி. சாமி செல்ஃபுக்கு போய் சாமி கும்பிடுங்க. சரிம்மா. அம்மா நான் பூஜை ரூமுக்கு வந்துட்டேம்மா. ஃபோன் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு செல்ஃப்ல வச்சிடுங்க. ஓகேம்மா. தமிழ் நீ நல்லா படிக்கணும்னு சாமி வேண்டிக்கோங்க. அப்படியே தாத்தாவையும் வேண்டிக்கோங்க. குட் கேர்ள். சோஃபா மேல லஞ்ச் பேக்கும் பக்கத்துல ஸ்கூல் பேக்கும் இருக்குதா? இருக்குமா. எடுத்துக்கவாமா? அதுக்கு முன்னாடி லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணணும்ல? ஓகேம்மா. கவனமா ஆஃப் பண்ணிட்டு வெளியில வாங்க. ஆஃப் பண்ணிட்டேம்மா. ம் கதவை இழுத்து பூட்டுங்க. பூட்டி சாவியை எடுத்துட்டேம்மா. தங்கம். சரி வெளிய வந்து சுத்தி பாருங்க. உங்களை யாராவது பார்க்கறாங்களான்னு? இல்லம்மா, யாரும் பார்க்கல. நம்ம சீக்ரெட் பிளேஸ்க்கு போய் என்னம்மா? ஃபினிஷ். சரி கையை தட்டிக்கோங்க. தட்டிட்டேம்மா. அப்படியே வெளில வந்து நின்னு ரோட்டை பாருங்க. வண்டி வருதான்னு பாருங்க. தங்கம், அம்மா சொல்லாம எதுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணீங்க? ரோட்ல யாரும் வரலம்மா, அதான் கிராஸ் பண்ணேன். லெஃப்ட் திரும்பிட்டீங்களா? திரும்ப போறேம்மா. சரி, அம்மாக்கு ஒரு உம்மா தாங்க. அம்மா.
இன்ஸ்பெக்டர் சுப்பாராவ் லைன்ல இருக்காங்கய்யா. வணக்கம் சுப்பாராவ், சொல்லுங்க. ஐயா, சந்தேகத்துக்கிடமான 20 பேர்ல 17 பேர் அரெஸ்ட் பண்ணி சமூக கூடத்தில் வச்சிருக்கோம். சரி. 3 பேர் மட்டும் மிஸ்ஸிங்கயா. அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கயா. எல்லா இடத்துலயும் ஃபோர்ஸ் நிப்பாட்டி இருக்கியா. எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். சரி, விஐபி வந்து போற வரைக்கும் பாதுகாப்பு அப்படி இருக்கட்டும். சரிங்கய்யா. நான் வர்றேன். நீங்க போங்க. பவானி சரக காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு. கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிற பக்தர்கள் தங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கணும். முக்கியமா குழந்தைங்களை கையை பிடிச்சி நடந்து கொண்டு போங்க. கூட்டத்துல குழந்தைங்களை கையை விட்டு நடந்தா குழந்தைகள் தொலைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க பேச்சு கொடுப்பாங்க. சம்பந்தம் இல்லாம அவங்க கிட்ட எதையும் பேசிக்கிட்டு அவங்க கிட்ட பொருளை கொடுத்துட்டு ஆத்துல பிடிக்க போகிறது இறங்கக்கூடாது. வணக்கம் சாமி. வணக்கம். இங்க பரிகார ஜாமான்லாம் எங்க வச்சு கரைப்பாங்க? இதை பாருங்க, கிழக்காடு இருந்து வர்றது காவேரி, மேற்காடு இருந்து வர்றது பவானி, கண்ணுக்கு தெரியாம பூமிக்கடியில இருந்து அமிர்தா நதின்னு ஒரு நதி வருது. இது 3 இங்க சங்கமிக்கிறனால தான் இது சங்கமேஸ்வர ஆலயம். அதோ பாருங்க, அந்த படித்துறை தான் பரிகாரம் செய்யற இடங்க. பொருள் வாங்க 300 ரூபா ஆகுங்க. நீங்க அதுக்கு மேல தட்சணை 500 1000 செய்யலாங்க. அதெல்லாம் செஞ்சே கொண்டு வந்து சாமி. ஆத்துல கரைக்கணும் அவ்வளவுதான். அந்த இடத்துல எல்லாருமே கரைப்பாங்களா? நீங்கள தம்பி, எந்த விஐபி இருந்தாலும் அங்கதான் கரைப்பாங்க. போங்க போங்க, போய் கரைச்சிட்டு போங்க. போய் கரைச்சு முடிஞ்சோன்னா திரும்பி பார்க்காம வந்துருங்க. நன்றி சாமி. சார், என்ன சார் டிஃபன் எடுத்துக்கோங்க. சார் வணக்கம் சார். என்னடா எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டே இருக்கேன் சார். ஆளுக்கு 2 இட்லி, 1 வடை, 1 லிட்டர் தண்ணி கேட்குது சார். அப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷலா 2 நெய் தோசை, 2 லிட்டர் ஐஸ் வாட்டர் சார். சரி வை. ஜில்லுன்னு இருக்கு. அப்ப நான் வரேன் சார். டேய் சார், பாலத்துக்கு போயிட்டியா? இப்ப அங்கதான் சார் போயிட்டு இருக்கேன். நடு பாலத்துல சாமந்தி இருப்பாங்க. அவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடு. சரிங்க சார். சார், அப்ப உங்களுக்கு பசிக்கல, போ. கண்ணு, பார்த்து நடந்து வாமா. வா. தாத்தா, அப்பா மாதிரி நீ ஆபீஸ்க்குலாம் போக மாட்டியா? குட்டி, தாத்தாவுக்கு உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதும் கூட்டிட்டு வர்றதும் தாப்பா வேலையே. அண்ணே, உள்ள வந்து உட்காந்து சாப்பிடுங்கண்ணே. மதுரைக்காரனே? ஆமாங்கண்ணே. அதான் தெரியுது. நீங்க தான் யார் எந்த பதவியில் இருந்தாலும் அண்ணன் கூப்பிடுவீங்களே. உள்ள வாங்கண்ணே, உட்காந்து சாப்பிடுங்க. கடைக்குள்ளே வந்து சாப்பிட்றது நான் என்ன கஸ்டமரா? கான்ஸ்டபிள். நான் உள்ளே வந்து சாப்பிட்ற நேரத்தில் வெளியே அவனா வேட்டு வச்சிட்டான்னா போலீஸ்காரன் பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பாடா தம்பி. நாய்ப்படாத பாடு. நாள் கிழமை கிடையாது, ராத்திரி பகல் இல்லை, தீபாவளி பொங்கல் கூட கொண்டாட முடியாது. இன்னும் அந்த காக்கி சட்டையை பார்த்தா அவன் பயப்படுறான். அந்த கர்மத்துக்கு எல்லாத்தையும் தாங்க வேண்டியிருக்கு. தலையெழுத்து. இப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்துண்ணே, சாம்பார் கொட்டிட போகுது. சிந்தாது. எத்தனை வருஷம் சர்வீஸு? நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம்லண்ணே. டிபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்ததுரா. உன் கடையில் நான் வாங்கினா காசு யார் கொடுக்குறத? நீ கொடுப்பியா? சார், எப்படிங்க சார் வருவார்? வியாபாரமே போச்சுங்க. புரோட்டோக்கால் படி 11 மணிக்கெல்லாம் வந்துடணும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் உன் மதியான சாப்பாடு வியாபாரத்துக்கு முன்னாடி போயிடுவோம். ஓகேவா? நீங்கள் சொன்னால் சரிங்க. ஹலோ. ஹலோ. என்ன குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் போட்டா உங்களால ரிப்ளை பண்ண முடியாதா? டேய், நீ மெசேஜ் மட்டுமா போட்ட? அந்த போட்டோவை ஏன்டா போட்ட? அதுவும் 5 மணிக்கு. தூக்கம் வரல, ஒரே ஏக்கமா இருந்துச்சு.
நம்ம போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேனா அதுல அப்படியே ஒன்று சென்ட் பண்ணி விட்டேன். சூப்பர்ல. சி முதல்ல எல்லா போட்டோவும் டெலீட் பண்ணுடா. ஏய் என் போன்ல தானே இருக்கு, யாரு பார்க்க போறா? சொன்னா கேளுடா. முதல்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. மறந்த மாதிரி சர்வீஸ்க்கு என்ன போச்சுன்னா அப்புறம் நான் சூசைட் பண்ண வேண்டியதுதான். ஏய் போலீஸ்ங்கற எதுக்கு பயப்படுற? இப்போலாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வீடியோனாலே எனக்கு அலர்ஜி. சரி எங்க இருக்க? டியூட்டிக்கு போகல? டியூட்டில தான்டா இருக்கேன். 5 மணிக்கு ஏஞ்சி பாப்பாக்கு டிஃபன் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு 6:30 மணிக்கு ஸ்டேஷன் வந்தேன். 7 மணிக்கு பாலத்துல கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. நீ எல்லாருக்கும் பந்தோபஸ்து நிக்கிற, நான் வேணா உனக்கு பந்தோபஸ்துக்கு வரவா? வந்தா லத்தி சார்ஜ் பண்ணுவேன் தெரியும்ல. ஏய் நிறுத்து. ஏய் தமிழ் எப்போ வர இருக்கு? என்னங்க காசு கொடுக்காம கையை காட்டுறீங்க? ஏய் எங்க குடும்பமே போலீஸ் குடும்பம்டா, எங்க கிட்டே காசு கேட்பியா நீ? பட ஏய் இங்க நிக்கிறது யாருன்னு தெரியல. என்ன மாமா பிரச்சனை? சாரி மேடம். 3 பேர் சேர்ந்தாப்புல உட்கார முடியாது இந்த ஆட்டோல, 7 பேர் ஏத்தின்னு வராமா. மாமா புடிச்சு உள்ள போடு இவனை. காசே வேணாம் மேடம். டேய் நிறுத்துடா, எங்கடா எஸ்கேப் ஆற? 100 ரூபாய் ஃபைன் கட்டு போடா. நைட்டு வீட்டுக்கு வராம எங்க சுத்திட்டு வரீங்க? ஓனர்ட்ட டியூட்டி கேட்டு போனேன், ஓனர் பார்ட்டி கூட்டு போயிட்டாப்ல, அப்படியே லைட்டா அதான். இப்படி ஓசில குடிக்கிறது ஊரை சுத்தி விழுந்து கிடக்கிறதுமே பொழப்பா போச்சு. ஒழுங்கா வீட்ல இருந்து பாப்பா இது பார்த்து தொலைக்கலாம்ல. யோ இங்க என்ன வேடிக்கை? போயா. பெருசா வந்துட்டானுங்க. போறேன், மதியம் டியூட்டிக்கே ஜாயின் பண்ண போறேன், குளிச்சுட்டு போறேன். சாவிதா பூந்தொட்டில இருக்கு, பத்திரமா வச்சிருங்க. பாப்பா வந்தா சாவி தேடுவா. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டால? 10 மணிக்கு கேப்பீங்களா? போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்க போங்க. நீ சாப்பிட்டியா? நிப்பாட்டியா குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டல? போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மச்சி லைசன்ஸ் இருக்கு? ஏய் என்னடி ஆச்சு? உன்னை கொல்ல போறேன் பாரு. நான் தான் அப்புறமா கூப்பிடுறேன்னு கட் பண்ணல, நீ ஏன் திரும்ப கூப்பிடுற? அந்த குடியாரன் போயிட்டானா? மரியாதையா பேசுடா. என்னடி மரியாதை? அந்த ஆள் சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் தலையில கல் எடுத்து போட்டு கொல்ல போறேன் பாரு. வைடா அப்புறமா பேசுறேன். ஏய் ஹலோ நிக்காதீங்க, கிளம்புங்க. சரி